தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எட்டுக்குடி முருகன் கோவிலோட அற்புதமான நாடோடி முருகன் சிலை எப்படி உருவானது, அந்த சிற்பி எப்படி இவ்வளோ அழகா அந்த ஒரு சிலையை உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்களுக்கு முருகனை பிடிக்கும் அப்படின்னா எனக்கு ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைதியான கிராமத்து பக்கத்தில் பாரதி அப்படிங்கிற ஒரு சிற்பி வந்து இருந்திருக்காரு. அந்த சிற்பி கல் சிற்பம் செதுக்கிறது மேலே உயிரையே வைத்திருக்கக்கூடிய ஒரு எளிமையான சிற்பி அப்படின்னு சொல்லலாம். அவரோட கையால் செதுக்கின ஒவ்வொரு சிலைகளுமே உயிரோட அப்படியே பேசுகிற மாதிரி இருக்கும். எத்தனை சிலைகள் செதுக்கினாலும் அந்த பாரதியோட மனசில் ஒரு வருத்தம் மட்டும் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கையால் வந்து ஒரு தெய்வ சிலையை செதுக்கி அதை பார்க்குறவங்க எல்லாரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காரு. அந்த சிற்பி நினைச்ச மாதிரி ஒரு நாள் எட்டுக்குடி கிராமத்துல இருந்து ஒரு மூத்த சாமியார் வந்து வந்திருக்காரு. அந்த சிற்பி கிட்ட போய் அந்த சாமியார், முருகப்பெருமானுக்கு ஒரு சிலை செய்யணும், ஆனால் அது ஒரு சாதாரண சிலையாக இருக்கக்கூடாது, முருகன் நல்லா சிரிச்ச முகத்தோட தன் பக்தனுக்கு ஓடி வந்து ஆசீர்வதிக்கிற மாதிரி வடிவத்தில் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சிற்பி பாரதிக்கு அதை கேட்டதுமே உள்ளுக்குள்ள ஒரு நடுக்கம். சாமி, முருகனோட நேரடி தரிசனம் கிடைக்காம அந்த மாதிரி ஒரு சிலையை வந்து நான் எப்படி செதுக்கிறது அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அதற்கு அந்த சாமியார் புன்னகையோட சொல்றாரு, அது உன் கையால் செதுக்கிற சாதாரண சிலை கிடையாது, உன் பக்தியால் செதுக்கிற சிலை, அதனால நன்றாகவே வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சிற்பி ஒரு பெரிய கல்லை எடுத்து நாளும் பொழுதும் மழையும் வெயிலும் சோறும் மறந்து இரவும் பகலும் பாராது ஒரு தாய் பாசத்தோட அந்த கல்லோட பேசிக்கிட்டே முருகன் சிலையை செதுக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனா எத்தனை நாள் செதுக்கினாலும் முகம் வரல, கண்ணு வரல, அவரோட கையே வலி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரோட மனசு ரொம்பவும் குழம்பி போய் அவருக்கு நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நாள் இரவு சிற்பி அந்த கல்லுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு கண்ணை மூடியபடி கண்ணீரோட பேச ஆரம்பிக்கிறாரு. முருகா, நான் உங்களை எப்படி செதுக்கிறது? பக்தர்களை நோக்கி நிற்கிற உங்களுடைய சிரிப்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அந்த இரவு முழுவதும் அவரால் தூங்கவே முடியலை. மெல்லமா வீசுகிற காற்றோட கருவறை பக்கமா ஒரு மெலிதான மனமும் ஒரு ஒளியும் தெரிஞ்சிருக்கு. சிற்பி சட்டென கண்களை திறந்து பார்க்கும்போது அவருடைய கண் முன்னாடி ஒரு அழகான முருகப்பெருமான் நாதஸ்வரத்தோட ஊஞ்சல் ஆடுற மாதிரி ஒரு மெலிதான புன்னகையோட பாரதியை நேராக பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. அவரோட முகம், கண்கள், நடையோட நயமும் பக்தர்கிட்ட ஓடி வர்ற மாதிரி ஒரு பரிவு, இப்படி அனைத்துமா காட்சி அளிச்சிருந்திருக்காரு முருகப்பெருமான். பாரதி முருகப்பெருமானை பார்த்த உடனே மெய் மறந்து போய் அப்படியே நிற்கிறார். கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஒளி மெதுவா கரைஞ்சு அப்படியே மறைஞ்சிருக்கு. அந்த ஒரு தரிசனம் அவரோட உள்ளத்துல ஒரு தீபத்தை ஏத்துச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அன்னையிலிருந்து பாரதி வேறு மனிதனா வந்து காட்சி அளிச்சிருக்காரு. அடுத்த நாள்ல இருந்து அவருடைய கை வந்து வேகமா மாறிடுச்சு, பார்வை மாறிடுச்சு. ஒவ்வொரு இடத்தையும் செதுக்கும் போது முதல் நாள் இரவு பார்த்த அந்த தரிசனம் அவருக்கு முழுவதுமா ஞாபகத்துல இருந்துச்சு. அப்படியே சிற்பி ஒரு அழகான முருகன் சிலையை செதுக்க ஆரம்பிக்கிறாரு. நாட்கள் செல்ல 3 மாசத்துக்கு அப்புறமா இறுதியா வந்து அந்த சிற்பி ஒரு அற்புதமான முருகன் சிலையை வந்து செதுக்கி இருக்காரு. அந்த முருகன் சிலை பார்க்கறதுக்கு குழந்தை முகம் மாதிரி அவ்வளோ அழகான சிரிப்போட பார்வையில ஒரு கருணை தெரிகிற மாதிரி ஒரு வடிவத்தில் இருந்திருக்கு. சாமியார் சிலையை பார்த்ததுமே கண் கலங்கி போயிட்டாரு. பாரதி, இது நீ செதுக்கிய சிலையா? இல்லவே இல்லை, அந்த முருகனே நேர்ல வந்து உயிரோட நிற்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த நாள்ல இருந்து அந்த முருகன் வந்து நாடோடி முருகன், எட்டுக்குடி முருகன் அப்படின்னு சொல்லிட்டு உலகமே போற்ற ஆரம்பிச்சிருக்கு. அப்பதான் பாரதி ஒரு மூலையில நின்றுக்கிட்டு நினைக்கிறாரு, இந்த சிலையை நான் வந்து செதுக்கல, அந்த முருகப்பெருமான் தான் என்னோட கையை பிடிச்சி செதுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. என்னோட வீடியோ பிடிச்சிருச்சுன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா மறந்துடாம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.